அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்காக பதிவு செய்யக்கூடிய பதிவல்ல. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு எவ்வாறு ஒரு ஃபாசிசம் அரசியலால் ஒதுக்கப்படுகின்றார்கள், புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தனிநபர் ஆதிக்கத்தால் முழுமையாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வறுமையின் காரணமாக எந்த ஒரு பண உதவி இல்லாமல் கிடைக்கும் வேலைகளை இன்றைக்கு ஒரு முகவர்களாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் அவல நிலையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்குரிய சம்பளம் நிர்ணயம் இல்லாமல், ஒரு முறையான காப்பீடு இல்லாமல், அவர்களுக்குரிய எந்த ஒரு ஓய்வூதிய திட்டம் இல்லாமல், சேமிப்பு என்பது கனவாக மட்டுமே மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வீடு வீடாக சென்று பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு முகவராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிக வருந்தத்தக்க ஒரு செயலாக இளைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கத்தால் நிறுவப்பட்ட இந்த ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற எண்ணற்ற இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யக்கூடிய பொருட்களை வீடு வீடாக இன்றைக்கு கொண்டு சென்று கொடுத்து கொண்டிருக்கும் அந்த இளைய சமுதாயம் ஒரு வெறும் கொடுக்கக்கூடிய கமிஷனை மட்டுமே பெற்றுக்கொண்டு பின்வரும் காலங்களில் அவர்களுக்குரிய எந்த ஒரு நலத்திட்டத்தையும் அரசாங்கம் செய்யாமல் வேறு நாடுகளுக்கு ஒரு கைக்கூலியாக பிரதமர் நம்மை அடிமைத்தனமாக விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பணம் படைத்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கடன்களை வாங்கி அதற்குரிய கடன்களை திருப்பி செலுத்தாமல் இன்றைக்கு ஏமாற்றும் அதையும் ஊடகங்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் இதற்குரிய தீர்வாக ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய அரசாங்கமும் ஒரு வெளிநாடுகளுடைய ஒப்பந்தத்தின்படி ஒரு அனைத்து மக்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு தொழில் அமைப்பாகவும் விவசாயம் சார்ந்த அனைத்தையுமே ஒரு கூட்டமைப்பு ஆக ஒரு நல்ல வர்த்தகத்தை ஏற்படுத்துவதற்குரிய இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இங்கு ஒரு ஃபாசிசம் அரசியல் முழுமையாக நம்மை மிகப்பெரிய அளவில் ஆண்டு கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக 30% ஒரு பணக்கார வர்க்கங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு முகமூடி நபராக, ஒரு நகைச்சுவை நபராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நரேந்திர மோடி என்றைக்காவது அந்த ஏழை எளிய மக்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுப்பார் என்ற கேள்வி, எண்ணற்ற கேள்விகள் நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஏழை எளிய மக்களுடைய பணத்தை மிகப்பெரிய அளவில் வரிகளாக எடுக்கப்பட்டு ரஷ்யா நாட்டுக்கு முழுமையாக பண உதவி செய்து கொண்டிருக்கின்றது. மறைமுகமாக, நேர்முகமாக. ஆனால் ஒரு சிறிய நாட்டை அழிப்பதற்குரிய பங்கீடாக ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக நின்று கொண்டு நம்மளுடைய வருங்காலத்தையே முழுமையாக அழித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒவ்வொரு மக்களுக்குரிய வாய்ப்பை நாம் பேசினாலும் இது மக்களாட்சி. நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் ஒரு பிரதமராக இருக்கும் இந்த சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒரு ஃபாசிசம் அரசியலை மீண்டும் மீண்டும் இவர்கள் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். ஒருவர் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆண்டால் மீண்டும் அவர்கள் நிற்பதற்குரிய வாய்ப்பு இழப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை மாற்றப்பட வேண்டும். இவர்களே ஆண்டு கொண்டிருந்தால் மக்களுக்குரிய வாய்ப்பையும் மற்றவர்களுக்குரிய வாய்ப்பையும் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு முழுமையாக 3 தடவையாக இந்த ஃபாசிசம் அரசியல் மட்டுமே இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. மக்களுக்குரிய வாய்ப்புகளும் நாம் முழுமையாக இழந்து கொண்டிருக்கின்றோம். மற்ற ரஷ்யா போன்ற நாடுகளுடைய சர்வாதிகாரம் இந்திய தேசத்தில் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் நாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுப்பதைப் போல ஒருவர் 5 ஆண்டு ஆண்டால் மீண்டும் அவருக்குரிய வாய்ப்பை அடுத்த 10 ஆண்டு கழித்தே மீண்டும் கொடுப்பதற்குரிய ஒரு அத்தியாயத்தை முறைப்படுத்த வேண்டும். இது மக்களாட்சி என்று நாம் பலமுறை சொன்னாலும் இன்றைய நடக்கக்கூடிய இந்திய தேசத்தில் ஒரு ஃபாசிசம் அரசியலாக மட்டுமே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்குரிய வாய்ப்புகளை மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கு ஒரு இயந்திரம் முழுமையாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வழி வழியாக வந்த அச்சிடப்பட்ட